தண்ணி பிடிக்க இன்னைக்கு தான் ஆள் இல்லாம பைப்பு பிரியா இருக்கு. வேகமா தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும். ஆகா, தெருவுல துணி போதே. எல்லா வகையான துணி வேற கிடைக்குன்னு சொல்லிட்டு போறாவல. அந்த துணியை போய் பார்க்க போனா தண்ணியை பிடிப்பானா? இந்த தண்ணி இலவ நாளைக்கு பிடிச்சிக்கலாம். என்னே துணிக்காரனே, என்னே துணிக்காரனே நில்லுங்க. என்னோ துணிக்காரனோ, துணிக்காரனே நில்லுங்க. என்னம்மா, உனக்கு என்ன வேணும்? என்னே மைக்ல அனௌன்ஸ் பண்றதில்ல, அதெல்லாம் உண்மையானே? ஆமாம்மா ஆமா, நம்ம வாகனத்துல எல்லா வகையான துணிமணியும் கிடைக்கும். போதுனே போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. ஏனே அப்படி எங்க தெருவுக்கு வரையலானே? நாங்க எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்க போலான்னு இருந்தோம் பாத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்திருக்கீங்களா? உங்ககிட்டயே துணி எடுக்கலான்னு இருக்கோம். கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்கிறமே நல்ல துணியா வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, நம்ம கிட்ட எல்லா துணியும் குவாலிட்டியா தான் இருக்கும். சேலைகளை வாங்கி கெட்டி பாருங்கம்மா, மனமகிழ்ச்சியோடு இருப்பியே. ஏனே சேலையை கட்ட எங்க மன மகிழ்ச்சி வருது? பெரும் மன வேதனை தான் வருது. இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு ஓடுது. பெரும் சிறையெல்லாம் இருக்கு. இந்த கருத்தை நான் பொதுவா சொன்னேம்மா, ஆனா அது உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. பெண்களுக்கு பொருந்தும். இனி பேண்ட் சட்டை போட்டிருக்கீங்கனால பையன் நினைச்சு விடாதேனே, நானும் பொம்பளை பிள்ளை தான். ஏனே இப்படி நேரா வாங்க, 2வது சந்துக்குள்ள பூந்து வாங்கனே. அதுதான் நம்ம தெரு. நம்ம ஏரியா கேர்ள்ஸ்லாம் அங்கதான் இருக்காங்க. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட துணி வாங்கலான்னு இருக்கோனே. நீ முன்னாடி போமா, நான் வண்டியை எடுத்துட்டு பின்னாடியே வாரேன். சரிண்ணே, சரி சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. அனைத்து வகையான துணி மணிகளும் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. கலக்கலான ஆப்பரும் புத்தம் புதிய கலெக்ஷன்கள், புதிய வகை துணிகளும் நம்மளது வாகனத்தில் கிடைக்குமா. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான மங்களகரமான ஆடைகளை வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. புது டிசைன்களில் பல வகை புத்தாடைகள் வாங்கிட நம்ம வாகனத்துக்கிட்ட வாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. ஏனே சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டீல? நான் எப்பவுமே அப்படிதாம்மா. நீ வேற நிறைய துணிமணியை வாங்குறேன்னு சொல்லிவிட்டா, நீ சொன்ன அட்ரஸை மறக்க முடியுமா? ஏனே எல்லாரும் இப்போ வந்துடாவனே, நீங்க கொஞ்சம் வண்டி இந்த பக்கமா தள்ளி விடுங்கனே. சரிம்மா. ஏனே எல்லாரும் நல்ல துணியா எடுக்க ஆசைப்பட்டு கிடக்காவனே. நல்ல அழகான துணிமணியா காட்டுங்க. வேலையும் கொஞ்சம் பார்த்து போடுங்கனே. நம்ம ஆட்கள் தான் நிறைய துணி எடுப்பதை பத்தியா உங்களுக்கு லாபமா இருக்கும். சரிம்மா சரி, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு, இதுதான் துணி வண்டியாமா? ஆமா கோமதியக்கா, இந்த எல்லாம் புது டிசைன்ல துணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னாவ. நம்ம வேற கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்கணும் பாத்தீங்களாக்கா, இந்த அண்ணங்கிட்டே எடுத்து விடுவோம். ஏனே எல்லாம் நல்ல துணிமணியா வச்சிருக்கீங்களா? எனக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எடுக்கணும்னே. எல்லாம் நல்ல துணிதாம்மா, புது டிசைன்ல புத்தம் புதிய கலர்ல நிறைய வகையான துணி நம்ம கிட்ட இருக்குமா. உங்களுக்கு என்ன வேணும்? என்னனே என்ன வேணும்னு இப்படி கேட்டுப்புட்டிய? கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்கிறோன்னு சொல்றேன், அப்ப துணியெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியதானே. என்ன வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏம்மா, கிறிஸ்மஸுக்குனா என்ன துணி வேணும்? சேலையா, சுடிதாரா, ஜீன்ஸ் பேண்டான்னு சொல்ல வேண்டாமா? அப்பதானே எடுத்து தர முடியும். ஓ அப்படி சொன்னீங்களே. சின்ன பொண்ணு, ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு துணி பாப்போமாமா? கோமதியக்கா வேண்டாங்க்கா, முதல்ல நம்மளுக்கு எடுப்போமே. என்னைய அப்ப நல்ல சேலையா காட்டுங்க. பார்க்க பட்டு சேலை மாதிரி தெரியணும், ஆனா பட்டு சேலை வேண்டாம். என்னம்மா சொல்றிய? பட்டு சேலை மாதிரி இருக்கணும், ஆனா பட்டு சேலை வேண்டாமா? ஏனே இந்த செமி சில்க் சாரி இருக்கலானே, அப்புறம் இந்த சில்க் காட்டனே, அந்த மாதிரி சேலையை காட்டுங்க. அக்கா அதுதான் கேட்காவே. ஓ அப்படியாமா? வாங்கக்கா, நீ கேட்ட மாதிரி சேலையில நிறைய புது புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு எடுத்து தாரேன். சரிண்ணே, இருங்க ஒரு நிமிஷம். சின்ன பொண்ணு லட்சுமி எங்க? இக்கா களைக்குருவிட்டு சொல்லிட்டேன்க்கா, துணிக்கார அண்ணே வந்திருக்காவனே. அவ வாரே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாக்கா. லட்சுமி தாம நல்ல துணியா பார்த்து செலக்ட் பண்ணி தருவா. அவ வராம என்னது துணி பார்க்க? கோமதிக்கா வந்துருவாக்கா, மீனை போட்டு கழுவிட்டு கிடந்தா. ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா, நீங்க பாருங்களா. சரி பாக்குறேம்மா. இந்த வசந்தி உமா கிட்ட சொல்லிட்டியா? ஆமாக்கா, நம்ம தெருவில் எல்லா வீட்லயும் சொல்லியாச்சுக்கா. யாரெல்லாம் வாராவளோ பார்த்து துணி எடுத்துட்டு போட்டோம். சரி அப்பன் சரிம்மா. என்னே நான் சேலை கிட்ட பத்தியலா, அந்த சேலையெல்லாம் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட காட்டுங்க. கோமதிக்கா நீங்க பாருங்கக்கா, ஏன்ட்ட எதுக்குக்கா காட்டிக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்சதே எடுங்களா. ஐயா சின்ன பொண்ணு, நீ பார்த்துட்டு இருமா. அடுப்புல சோத்த போட்டு வந்துட்டே பார்த்துக்க, வெந்திருக்கும்ல, போய் வடிச்சு போட்டு வாரேன். அதுவரை நீ இந்த அண்ணன் கிட்ட சேலை பார்த்துட்டு இருமா, நான் இந்த ஓடி போயிட்டு வந்துடுறேன்.
நம்மளுக்கே துணிமணியை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த அக்கா வேற சேலையை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். இந்த ஆள் வேற ஒரு மாதிரி பார்க்காரு. எதையாவது பார்க்குற மாதிரி கொஞ்ச நேரம் நேரத்தை ஓட்டுருவோம். அதுக்குள்ளேருந்து களைக்குறியே வந்துடுவா. இன்னே அந்த அக்கா கேட்டாவலானே அதுமாதிரி சேலையெல்லாம் எடுத்து காட்டுங்க. நல்லா இருந்தால் நானும் 2 சேலை எடுத்துக்கிறேன். எடுத்து காட்டுறேம்மா, நீயாச்சும் சேலைய பாரு. சரிண்ணே, சரி எடுத்து காட்டுங்க. அக்கா இந்த சேலைய பாருங்கக்கா, நீங்க கேட்ட செமி சில்க் சேலை. கெட்டுனா காத்து போல இருக்குங்கக்கா. ஏன் சின்ன பொண்ணு, அந்த சேலை இங்க வாங்கு. வெயிட்டே இல்லாம நல்ல காத்து போல தான் இருக்குனே. கோமதிக்கா, காத்து போல இருந்தாலும் கலர் நல்லா இல்லையக்கா. சேலை நல்லா பளிச்சுட்டு தான் இருக்கு. பாடம் சரியில்லைல்ல. ஆமா லட்சுமி, நீ சொல்றது சரிதான். ஆனா என்கிட்ட இல்லாத கலரா வித்தியாசமா இருக்குமா? இக்கா வித்தியாசமான கலரானாக்கா இருக்கு. நீங்க வேற பாடம் இருக்கா வேற கலர் இருக்கான்னு கேளுங்க. இரு லட்சுமி, அதை என்கிட்ட கேட்போம். ஏனே இந்த பாடல் கொஞ்சம் லைட் கலரா இருக்குல்ல, இதுல டார்க் கலர் இருக்குமா? இருக்குக்கா, எடுத்து தாரேன். ஏன்னா இதே மாதிரி பட்டு போல எடுங்க, காத்து போல இருக்கட்டும் துணி. இருக்குக்கா, இதே மாதிரி நம்மகிட்ட நிறைய கலர் இருக்கு, நீங்க பார்த்து எடுங்க. இந்த இதை பாருங்க, இதுவும் அதே மாதிரி சிம்மி சில்க் சரிதான்க்கா. என்னனே அந்த சேலை இந்த பக்கம் தள்ளுங்க. ஏ உமா, இந்த கலரை பாரு உமா, எம்புட்டு அழகா இருக்கு பத்தியா? லைட்டு கலர்ல சேலை இருக்கு, பார்டர் நல்ல டார்க்கா இருக்கு. ஆமாக்கா. உமா, இந்த சேலையும் நல்ல காத்து போலதான் இருக்கு உமா, பட்டு சேலை மாதிரியே தெரியல. ஆமாக்கா, நல்லா இருக்கே வசந்திக்கா. நீங்க எடுக்க புரியல? ஆமா உமா, இந்த சேலை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிட்டு பார்த்துக்க, எடுக்கலான்னு இருக்கேன். வசந்தி. என்ன கோமதிக்கா? வசந்தி, நான் சேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த என்ன எடுத்து போட்டுட்டு இருக்காவ. நீ வெடுக்குன்னு அவிய கையில இருந்து இந்த சேலையை பிடிக்கிட்டு நல்லா இருக்கு நான் எடுக்க போறேங்க. அந்த சேலையை நீ எனக்கு தான் எடுத்து போட்டாவ, அதிக தா வசந்தி. ஏக்கா, அந்த அண்ணி சேலையை எடுத்து போட்டாவலாக்கா, யாருக்கு பிடிச்சிருக்கோ அவைய வாங்கலாம்க்கா. இந்த சேலை நல்லா இருக்கா, நான் எடுக்கிறேன். நாலு முடி அந்த சேலையை கொண்டா. எப்படி இருக்கு என்ன ஏது நாங்கள் பார்க்கவே இல்லை. வெடுக்குன்னு பிடிங்கி நான் எடுக்க போறேன் தூக்கி வச்சுட்டு இருக்கா. சேலையை கொண்டா. சின்ன பொண்ணு, அந்த சேலையை நான் எனக்குன்னு எடுத்திருக்கேன் சின்ன பொண்ணு, பார்த்துட்டு தந்துரு. இந்தா எப்படி இருக்குன்னு பாரு. கோமதிக்கா, அந்த சேலையை விட இது நல்லா இருக்குக்கா. ஆமா கோமதிக்கா, நல்ல சாப்பிட்டா இருக்கே. ஆமா லட்சுமி, நல்லா சாப்பிட்டா தான் இருக்கு. ஆனா இந்த சேலை கலரும் சரியில்லைல்ல. இது கெட்டினா எங்கம்மா பளிச்சுன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருட்டாலாம் இருக்கு. கோமதிக்கா, இது பேஸ்டல் கலருக்கா, லைட்டா தான் இருக்கும், அதுக்கு டார்க் இருக்கு. கோமதிக்கா, இது பேஸ்டல் கலருக்கா, லைட்டா தான் இருக்கும், அதுக்கு டார்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காவ. அப்பதானே சேலை எடுப்பா இருக்கும். என்ன பியாஸ்ட் கலரோ. சேலைனா கெட்டினவுனா பளிச்சுன்னு இருக்கணும் லட்சுமி, அப்பதான் சேலை கெட்டுறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் அழகா இருக்கும். ஏக்கா, பளிச்சுன்னு மங்காத்த கலர்லக்கா சேலை கட்டுவாவே, அதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இல்லைக்கா. இந்த மாதிரி கலர் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. என்ன ட்ரெண்டிங்கோ லட்சுமி, எனக்கு இந்த மாதிரி கலர்லாம் பிடிக்காதுமா. வசந்தி, அந்த சேலையை நீயே எடுத்துக்கமா. நாலு முடி கோமதி கலக்கி அந்த சேலை பிடிக்கல, அதுவே நல்லா இருக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கா. யாருக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் இந்த சேலை எடுக்க போறேன். என்னே இந்த சேலைக்கு விலை என்னன்னு போடுங்கண்ணே. ஏம்மா, இந்த சேலை 1200 எப்பா, டிசைன் ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை, கல் வைக்கல. இந்த சேலை 1200 ஐயோ உமா, விலையை பார்த்தியா? 1200 இந்தானே பட்டை பகலே எல்லாத்தையும் கொள்ளடிக்க வந்திருக்கா பார்த்துக்க. ஏம்மா, துணி நல்ல குவாலிட்டியானதுமா, ஏன் இப்படி கொள்ளடிக்கான்னு பேசுறியே? இந்த சேலையை எடுத்தா எனக்கு ஒரு 20 ரூபா கிடைக்கும், இதுல அப்படியே கொள்ளடிச்சு வீடு கட்டிடும் போல. என்ன நீ இப்படி சொல்லுதிய? 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த கடையில் இந்த சேலையை பார்த்தேன், 800 போட்டிருந்தான். நீங்கள் என்னன்னா இந்த வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு வந்து 1200 சொல்லுதிய. இதை வாங்கணுமாக்கும்? பெரிய கடையிலேயே கம்மியாக தான்ப்பா தாரான், கொள்ளடிச்சு இவ்வளோ காசு கேட்கிய. நாலு முடி சேலை நல்லா இருக்கு, கலர் சூப்பரா இருக்கு, எடுப்பா இருக்கு, ஆவுன்னு பீத்துனா வேலையை கிறதையா இப்படி வாயப்பழக்கா? கிறிஸ்மஸ் தானே எடுக்கா, 1200 கொடுத்து எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், காசு நீ தானே தாரா, பிரச்சனை இல்லை. அது இல்லைம்பா, 1200 கொடுத்து சேலை எடுக்கிறது பிரச்சனை இல்லை. 1200 மதிப்புள்ள சேலையை எடுத்தால் பரவாயில்ல, 800 சேலைக்கு யாரதான் 1200 கொடுப்பாவளா? அதானே பார்த்தேன். காசு எப்படி உனக்கு பிரச்சனையா இருக்கும்? அதான் சீட்டு பைசா வீட்டில் இருக்குல்ல, எடுத்து நல்லா ஆட்டம் போடலாம். சின்ன பொண்ணு, சீட்டு பைசா என்ன என் வீட்டு காசா? எல்லார்ட்டையும் வாங்கி தானே வச்சிருக்கேன், சீட்டு காட்டையும் கொடுக்கணும்ல. என்னவோ நானே வச்சு செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறா. நான் வச்சு செலவு பண்ணா
எப்படி சீட்டு எடுத்து கொடுக்க முடியும்? ஆமா ஆமா, எனக்கு தெரியுமே நாலுமுடி, நீ சீட் எடுத்தவங்களுக்கு எப்படி காசு கொடுக்கான்னு. இந்த வாரம் தாரீங்க, அடுத்த வாரம் தாரீங்க. நான் வந்துட்டு அண்ணா வந்துட்டுங்க, சீட்டு எடுத்து யாருக்கும் எனக்கு காசு முழுசா கொடுக்கலையாமே, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன். சீட்டு பைசா கொடுக்கலையா? நீ பாத்தியோ? ஆனா டோராமாட்ட கேளு, போன வாரம் அவ தான் சீட்டு எடுத்தா. கேட்டு வரமாட்டே, அது காசு தந்தாலோ? ஆமா சின்ன பொண்ணு, போற வாரம் தான் தந்தாவே. பரவாயில்லையே, லக்கியான ஆளா இருப்ப போல. நாலு முடிட்டு வந்து காசுலாம் வாங்கியிருக்கா. ஏன் சின்ன பொண்ணு, தேவையில்லாம பேசாத. துணியை தானே எடுக்க வந்தா, துணியை எடுத்துட்டு போ. நான் காசை ஒழிச்சு வச்சிருக்கேன், அள்ளி வச்சிருக்கேன், கொள்ளை அடிச்சிருக்கேன்னா நீ பேசாத. எல்லாருக்கும் மாசம் மாசம் சீட்டு பைசா கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏனே, இந்த சேலையை நானே எடுத்துக்கிறேனே. உமா, இந்த சேலையை எங்க வை உமா. கொள்ளை அடிச்சாவலாம் கொள்ளை. இவ காசை கொள்ளை அடிச்ச மாதிரி தான் வாய் பேசுறா. ஏ சுமதி, வசந்திக்கிட்டே எப்படி சீட்டு பைசா வாங்கினா? முழுசா தந்தாளா பாதி தந்தாளா? ஏக்கா, அவ தரமாட்டேன்னு தாங்க சொன்னா. பாதி தாரேன், 2 வாரம் கழிச்சு மிதி தாரேன்னா பார்த்துக்கோங்க. நான் இப்போ தாரியே இல்லை, போலீஸில் கேஸ் கொடுக்கவா? காசு தராமல் ஊரில் இருக்க எல்லாரையும் ஏமாத்துறியேன்னு சொல்லி சண்டை போட்டேன் பார்த்துக்கோங்க. நீ ஒழுங்கா தா, இல்லைன்னா குழுவில் இருக்க எல்லாட்டையும் சொல்லி சீட்டை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பெரிய சண்டையாகி போச்சு. அந்த ஆளை கொண்டு வந்து வீட்டில் நான் தந்துட்டு போனாக்கா. அப்படியா? பரவாயில்ல பார்த்துக்க. நல்ல வாய் திறமையோட பேசி காசை வாங்கிட்டியம்மா. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி சீட்டு எடுத்தேன் பார்த்துக்க. 25,000 15,000 வந்திருக்கா. மீதி பணத்தை இன்னும் தரலம்மா. ஏ கோமதிக்கா, நீங்களும் நேராக வீட்டுக்கு போங்கக்கா. இவட்ட இறங்கி போகணும், நீங்களும் தரவே மாட்டா. அப்படியே வாயில் போட்டுக்குவாக்கா. தாரியா போலீஸ்க்கு போட்டுமான்னு கேளுங்க, 10 நிமிஷத்தில் பைசா கொண்டு வந்துடுவா. அப்படியாம்மா? கையில் வேற காசு இல்லாமல் டைட்டாக போது பார்த்துக்க. நாளைக்கா வீட்டுக்கு போய்கிறட்டு. ஆமாக்கா, இவகிட்டலாம் இப்படி பேசினா தான் காசை வாங்க முடியும். ஊரு காசை வாங்கி வச்சுட்டு தந்துட்டு விட மாட்டா. ஏ கலக்குருவி, இந்த சேலையை பத்தியா? இன்னமா பளபளன்னு இருக்கு. ஓ மண்டை கலர்ல இருக்கு பத்தியா? ஏன் வளர்ந்த மாடு, சேலையை வாங்கினா சேலையை மட்டும் பாரு. மண்டை எப்படி இருக்கு, கொண்டை எப்படி இருக்குன்னு பேசாத பார்த்துக்க. வான்ட்ட போய் சொன்னேன் பத்தியா? ஏ கோமதிக்கா, சேலையை பார்க்காம என்னக்கா பேசிட்டு கிடைக்கிய? இது சேலையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏ சின்ன பொண்ணு, அருமையான வாடாமல்லி கலரால இருக்கு. அதுவும் பச்சை பாடு, பார்க்கவே அம்சமா இருக்குமா. ஆமாக்கா, நல்லா இருக்குல்ல. ஏ சின்ன பொண்ணு, இந்த சேலையை எடுத்துக்கம்மா. கோமதிக்கா, நம்மளுக்கு இந்த சேலைலாம் செட் ஆகுது கோமதிக்கா. இந்த அண்ணங்கிட்டயே டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் கிடக்குக்கா. அதுல ஒரு 4 கலர்ல வாங்கி போடலான்னு இருக்கேன். ஒரே கலர்ல போட்டு போர் அடிச்சு போச்சு கோமதிக்கா. ஆமா, விதவிதமா 4 சட்டையை வாங்கி போடு. எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே துணியில தான் அலையறா. ஆமா, நான் வருஷம் ஃபுல்லா ஒரே துணி தான் அலையிறேன். மேடம் நிமிஷத்துக்கு 4 துணியை மாத்தி திரியாவ. எப்ப பார்த்தாலும் இந்த ஆரஞ்சு கலர் நைட்டியோட தான் திரியா. நீ என்ன சொல்றீ கலக்குருவி? நீ முதல்ல 4 கவுனை வாங்கி போட்டு திரி. போட்டிருக்கா ஆதி காலத்துல இருந்து ஆரஞ்சு கலர் துணியை. ஏதாவது ஒண்ணு சொன்னா பதில் பேசாம இருக்க மாட்டேவா. ஏ கோமதியக்கா, இந்த சேலை ரொம்ப அழகா இருக்கு கோமதியக்கா. நம்ம எல்லாரும் இந்த சேலையை எடுத்துப்போமாக்கா. ஒரே மாதிரி கட்டிட்டு தெரியலாம். லட்சுமி எடுப்போமா. தீபாவளிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி எடுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா, எடுக்க முடியாம போச்சு. இந்த கிறிஸ்மஸுக்காக எடுத்துருவோமா. ஏன் சின்ன பொண்ணு, நீ இந்த சேலையை எடுமா. ஏக்கா வேண்டாக்கா, இதை போய் கட்டிட்டு தெரியுமா? ஏன் சின்ன பொண்ணு எடுமா. லட்சுமி ஆசைப்பட்டு கேட்கறாள்ல, எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். ஏன் வசந்தி, இந்த சேலையை பாரு வசந்தி, நல்லா இருக்கான்னு சொல்லு. நம்ம கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி கட்டிட்டு கோயில் போவோமா. இக்க ஒரே மாதிரியே கட்டிட்டு போனோம். ஆளுக்கு ஒரு கலர்ல வித்தியாசமா போனதுக்கா கலர்ஃபுல்லா இருக்கும். ஏன் வசந்தி, அதுவும் நல்லாதாம்மா இருக்கும். தீபாவளிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி கட்டணும்னு லட்சுமி ஆசைப்பட்டாமா. அப்போ துணி ஒரே மாதிரி அமையல பார்த்துக்க. இப்போ இந்த அண்ணன்கிட்ட இருக்கோம், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி எடுப்போமா. இக்கா, இந்த கலர் நல்லா இல்லையக்கா. வேற ஏதாவது கலரை பாருங்களா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுப்போம்க்கா. இனி வேற கலர் ஏதாவது காமிங்க. நாங்கள் எல்லாரும் வாங்கணும் பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கிற சேலையா எடுத்து போடுங்க. சரிம்மா, நம்மகிட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி துணி கிடைக்கும். இருங்க, எடுத்து போடி. இக்கா, இந்த சேலையை பாருங்கக்கா. நல்ல அழகு போல உள்ள சேலைக்கா. கெட்டினாலும் அப்படியே நிற்கும். நல்ல ராயல் லுக்கு தரும் பார்த்துக்கோங்க. இதுலயே நிறைய சேலை இருக்குக்கா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து கட்டிக்கலாம். ஆமா கோமதிக்கா, பார்க்கவும் நல்லா இருக்கு, கலரும் அழகா இருக்கு கோமதிக்கா. நம்ம இந்த சேலையை எடுத்துப்போமா. வசந்தி, இந்த சேலை இங்க தாமா, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆமா வசந்தி, இந்த சேலை நல்லா தான் இருக்கு, கலரும் நல்லா தான் இருக்கு. அப்ப இதே எடுத்துருவோமா. இதே எடுப்போம் கோமதிக்கா. இந்த சேலை எனக்கும் பிடிச்சிருக்கு. ஏனே, இந்த சேலையோட விலை எவ்வளவு? எத்தனை பீஸ் வச்சிருக்கேனே? இக்கா, இந்த சேலை 1500 ரூபாக்கா. ஒரு 8 பீஸ் இருக்குங்கக்கா ஒரே மாதிரியே. என்னன்னு சொல்றியா? 1500 ரூபாவா? கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்களா. இக்கா, குறைக்க முடியாது பார்த்துக்கோங்கக்கா. வெளியூர்ல இருந்து நெஞ்சு வரது பார்த்துக்கோங்க. நானே விலை கொடுத்து தான் வாங்கிட்டு வரேன். குறைச்சி வித்தா எனக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா. இனி அப்படியே சொல்றியே, கொஞ்சம் விலை கம்மியாக காட்டுங்களா.
இவ்வளவு விலைக்கு எடுக்க முடியாதுனே. ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ள ஒரு 600 700 போல எடுத்தாலும் போதனே. அப்ப இருக்குங்க, அந்த மாதிரி சேலையை காட்டுறேன். இன்னும் அந்த பாயில கிடக்கு பத்தியலா, இந்த சேலையும் அந்த மாதிரி ரேட்ல தான் வரும். நிறைய பீஸ் இருக்குக்கா, பாருங்க. ஏன்னா இதுல கிடைக்கிறதுல எதுவுமே கலர் சரியில்லை பாத்துக்கோங்க. எங்களுக்கு இது வேண்டாம், கொஞ்சம் வேற காட்டுங்களா. இந்த துணியை பாருங்கக்கா, இதுவும் எல்லாரும் சேர்ந்து கட்டினா நல்லா இருக்கும். போட்டோக்கும் நல்லா எடுப்பா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனா 700 ரூபா ஆகும். சேலை பார்க்க நல்லா தானே இருக்கு. கெட்டினா மட்டை மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு. கொடை மாதிரி கீழே படர்ந்து நின்றுட்டு இருக்கோம். இதை எங்கனே கட்டி நிக்கிறது? இக்கா அப்படி சொல்லாதீக்கா. சேலை 700 ரூபா இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான துணிக்கா. கெட்டி பாருங்க, நல்லா இருக்கும். அப்படி கொடை மாதிரிலாம் நிக்காது. ஒரு வாட்டி அயன் பண்ணி கெட்டி பாருங்கக்கா, அருமையா இருக்கும். அருமையான கலருக்கா, எல்லாருக்கும் எடுப்பா இருக்கும். இனி வேண்டானே, கலர் சரியில்லை, வேற எடுங்களா. ஏக்கா நானும் வந்த நேரத்துல சேலையை எடுத்து போட்டுட்டே இருக்கேன். கலர் சரியில்லை, விலை அதிகமா இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஒரு சேலையும் எடுக்க மாட்டேங்கிய. ஆளுக்கு ஒரு சேலையாவது எடுத்துட்டு போங்கக்கா. இனி எடுத்து காட்டுங்கண்ணே. ஆளுக்கு ஒரு சேலை, என்ன 4 சேலை எடுத்துப்போம். மாச்சப்படாம எடுத்து போடுங்க. இக்கா இதை பாருங்க, இதுவும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஐயே, என்ன இந்த சேலை பழைய சேலமா இருக்குனே. இதை போய் தாரிய வேற தாங்க. பாண்டியலுக்கு கிடணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சேலையை காட்டிடனே, நல்லதா காட்டுங்களேன். இக்கா இந்த சேலையை பாருங்கக்கா, நல்ல மெரூன் கலர் சேலை, அழகா இருக்கும். என்கிட்ட கொடுங்கனே, மெரூன் கலர் சேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பா என்ன அழகா இருக்கு இந்த சேலை. லட்சுமி அந்த சேலைங்கத்தா. ஆமாம் நல்லா இருக்கே, துணியும் அழகா பளபளன்னு இருக்கு. கோமதிக்கா இந்த சேலையை நம்ம எடுத்துப்போமா? கேட்டுனா அழகா இருக்கும்க்கா, அம்புட்டு அழகா இருக்கும். ஆமா வசந்தி, நீ சொன்ன மாதிரி அழகா தான் இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குமா. அப்ப எல்லாரும் இதையே எடுத்துருவோம். ஏனே இந்த சேலையோட விலை எவ்வளோனே? ஏக்கா 800 ரூபா தான்க்கா. நல்லா இருக்கும் பாத்துக்கங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி கலர்ல தந்துடுறேன். அப்படியானே, அப்ப சரி. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்தாங்க. எத்தனை சேலைக்கா வேணும்? நாங்க இங்க 6 பேர் இருக்கோம். அப்ப அந்த ராமலட்சுமி, அந்த முக்கு வீட்டுக்காரி ஒரு 8 சேலை போதுனே. ஏ ராமலட்சுமி நம்ம கூட சேர்ந்து சேலை எடுக்க மாட்டாளா? 7 போதும். ஏ சின்ன பொண்ணு, எனக்கும் சேலை வேண்டாம் பாத்துக்க. முக்கு வீட்டுக்காரியும் எடுக்க மாட்டா, ராமலட்சுமி எடுக்க மாட்டா. எனக்கு வேண்டாம். நீங்க 5 பேரும் வாங்கிக்கோங்க. ஏனே அப்ப 5 சேலை போதுனே. இக்கா அப்ப 5 சேலையை தாரேங்கா. இக்கா என்னாலையும் 800 ரூபா தர முடியாதுக்கா. எனக்கு சேலை வேண்டாம். ஏன் எழுவ, ஒரு 800 ரூபாய் கொடுத்து சேலை வாங்க முடியாதோ? நீ வேணா வாங்கிட்ட சின்ன பொண்ணு, எனக்கு வேண்டாம். ஏனே அப்ப 4 சேலையை தாங்கனே. ஏ சின்ன பொண்ணு, உமா கட்டாம நான் மட்டும் எப்படி கட்ட முடியும்? எனக்கும் வேண்டாம். ஐயா உங்களெல்லாம் நம்பி சேலை வாங்கலாம் விளங்கிருந்தான். 8 சேலை எடுத்து இப்ப 3 சேலைக்கு வந்தாச்சு. இக்கா இந்த 3 சேலையும் வாங்குவீங்களா இல்ல வாங்க மாட்டீங்களா? ஏ சின்ன பொண்ணு, நம்ம 3 பேரும் வாங்கிக்குவோமா? உள்ள வாங்கலாட்டி பரவாயில்ல, நம்ம வாங்குவோம். இவ்வளவு நம்பி இந்த துணிக்காரன் கூப்பிட்டுக்க கூடாது. வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்காம அந்த ஓடிட்டாள்வ. துணி வாங்காம ஏமாத்த வச்சுக்கிற 4 முடி. இரு, ஒரு நாள் ஒரு 4 முடியையும் புடிங்கி